பரன் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் பொருள். அந்த பொருள்லாம் எது தேவைப்படுது தேவையில்லைன்னு சொல்லி பிரிச்சுட்டு இந்த சண்டே அது வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க வந்தாங்க. நான் வந்து போன வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பேபிக்கு பிளான் பண்ணலாம் இருக்கும். 3rd பேபின்னு சொன்னோடனே ரொம்ப பேர் ஷாக் ஆகிட்டாங்க. எங்கே உங்களுக்கு செகண்ட் பேபி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து கிருத்திக் தான். 2வது பாப்பா வந்து 5 மாதம் வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிட்டேன். வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, பாப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அபார்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து 3 பேருக்கும் டெஸ்ட் எடுத்துட்டு எதனால் குழந்தை நார்மலாக பிறக்க மாட்டேங்குது, எதனால் ஜீன் பிரச்சனையா இல்லை வேறு எதனா பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. விஷயத்த எங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. என்ன போல் யாருன்னா ஜெனட்டிக் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதனால் காட்டுறேன்.